அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் அளித்த திமுகவின் வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அளித்த திமுகவின் வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் வாக்குறுதியை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் முருகன். இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஒரு அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் கடந்த 42 மாத காலமாக இந்த திமுக அரசு பொறுப்பேற்றிலிருந்து மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களையும் அவர்கள் செய்யவில்லை எனவும், குறிப்பாக ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அதாவது எந்த ஒரு திட்டங்களையும் அவர்கள் அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் தற்போது அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். குறிப்பாக தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் அரசு ஊழியர்கள் மீது கரிசம் அதாவது அவர் கரிசம் காட்டுவார் என்றும், வருகின்ற 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக பதவி அளிக்க வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று அவர்கள் சங்க நிர்வாகிகள் தற்பொழுது முடிவெடுத்திருக்கிறார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக அதாவது ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பதாக தேர்தல் வாக்குறுதியானது வழங்கப்பட்டிருந்தது. அந்த தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதி 309 படி புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்றும் அந்த வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இவர்கள் இதுவரை ஆட்சி பொறுப்பேற்று அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அதாவது 311வது வாக்குறுதியின்படி 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் அதாவது கோரிக்கையை ஏற்று சம வேலை மற்றும் சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதாவது இந்த வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல ஆசிரியர்கள் பணி காலங்களில் மேற்படிப்பு முடித்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை ஆட்சி பொறுப்பேற்று எந்த ஒரு அதாவது கொடுத்த வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அதாவது இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல வாக்குறுதி 312 படி ஊதிய உயர்வு, பணி உயர்வு உள்ளிட்டவைகளை அளிக்கப்படும் எனவும் அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பதாக அவர் வெளியிட்டிருந்த அந்த வாக்குறுதியை திமுக அரசு ஒன்று கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அவர்கள் அறிவித்திருந்த 520 வாக்குறுதிகளில் 90% வாக்குறுதிகள் நிறைவேற்று விட்டோம் என்று திமுக அரசு தெரிவித்து வருகிறது. எந்தவித நியாயம் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அளித்த திமுக வாக்குறுதியை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.